வணக்கம் மாணவர்களே. இன்று நாங்கள் எதுகை மற்றும் மோனை அணிகளை பற்றி மிகவும் விரிவாக பார்க்கலாம். இலக்கண அறிவு தமிழை பிழையற அழகுற எழுதவும் பேசவும் நூல்களை வாசித்து பொருளுணரவும் போதியதாகும். ஆனால் அதைவிட மேலும் அழகுபட தமிழை எழுதுவதற்கு நாம் கவிதை முறையை கையாளுகிறோம். இலக்கியங்கள் இரண்டு வகையான ஊடகங்களில் இயற்றப்பட்டன. அவற்றில் ஒன்று செய்யுள், மற்றது உரைநடை. பழைய கால இலக்கியங்கள் யாவும் செய்யுளிலேயே இயற்றப்பட்டன. செய்யுளில் இயற்றப்பட்ட இலக்கியங்களுக்கும் இலக்கண நூல்களுக்கும் விளக்கம் கூறுவதற்கே உரைநடை பயன்படுத்தப்பட்டது. இலக்கியம் இயற்றப்பட்ட செய்யுள்களின் அமைப்பு பற்றி கூறுவதே யாப்பு இலக்கணம். இன்று நாம் செய்யுளை, அதாவது பாவை இரண்டாக பிரிக்கலாம். பா என்றால் கவிதை, மரபுப்பா, புதுப்பா. மரபுப்பா அல்லது மரபு கவிதை என்பது இலக்கண கட்டுப்பாடுகளுடன், அதாவது எதுகை, மோனை, சீர், தலை என்ற யாப்பிலக்கணத்துடன் எழுதப்படுவது. புதுக்கவிதை என்பது அந்த வரம்புகளை மீறி சுதந்திரமான நடையில் உணர்வுகளை வெளிப்படுத்துவது. பெரும் பரப்புடைய யாப்பிலக்கணத்தை கற்பது கடினம் என எஞ்சிய பலரும் அதை கற்றுணர்ந்து மரபுப்பாக்களை எழுதுவதை விட்டு இலகு தமிழில் புதுப்பாக்களை எழுதுகின்றனர். ஆயினும் புதுப்பாக்களும் ஓரளவிற்கு யாப்பிலக்கண அடிப்படையில் எழுதின் பயன் பெரிதாம். அவ்வடிப்படையில் சொல்லழகும் பொருளழகும் ஓசை நயமும் இணைவதால் படிப்போர்க்கு சுவைப்பையும் மனதில் படிவையும் எளிதாக கொடுக்கும். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி ஆகிய ஐந்தும் தொல்காப்பியம் கூறும் ஐம்பால் இலக்கணம். இவற்றுள் யாப்பிலக்கணத்தில் செய்யுள் பற்றியும் செய்யுளின் உறுப்புகள் பற்றியும் கூறப்பட்டிருக்கிறது. இது பாக்கள் எழுதுவதற்கான இலக்கணமாகும். எழுத்து, அசை, சீர், தளை, அடி, தொடை என்பன யாப்பிலக்கணத்தின் உறுப்புகள். தொடை என்றால் தொடுக்கப்படுவது. இரண்டு அடிகள் தொடர்ந்து வரும்போது அவற்றில் முதல் எழுத்து, இரண்டாம் எழுத்து முதலியவை ஒத்து வரும்படி இருப்பது தொடை என்று கூறப்படும். முதல் எழுத்து ஒத்து வருவது மோனை எனப்படும். இரண்டாம் எழுத்து ஒத்து வருவது எதுகை எனப்படும். மோனையை இரண்டு வகைப்படுத்தலாம்: அடிமோனை, சீர்மோனை. அடிமோனை எனப்படுவது செய்யுளின் முதல் அடியின் முதல் எழுத்தும் அடுத்தடுத்த அடிகளின் முதல் எழுத்தும் ஒன்றி வருவது. சீர்மோனை என்றால் ஒரு பாடலின் ஒரே அடியில் உள்ள சீர்கள் என்று சொன்னால் சொற்களின் முதல் எழுத்துகள் ஒன்றி வருவது. சில உதாரணங்களை பார்ப்போம். கண், கடல், கழுகு. இந்த மூன்று சொற்களும் க என்ற எழுத்தில் ஆரம்பிக்கின்றன. கண்ணை கட்டி காட்டில் விட்டாயே. இங்கும் க, க, கா என்று முதல் எழுத்துகள் ஒன்றி வருகின்றன. காலையில் கதிரவன் காலிக்கும் கீழ்வானில் கமலமலர் கண்மலர்ந்து களிப்புடனே காணும் அதை. இவ்விருவரிப்பாவில் ஒவ்வொரு சொற்களினதும் முதலில் ககரம் இடம்பெற்றுள்ளது. இன்னும் ஒரு உதாரணத்தை பார்ப்போம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கில் அனைவருக்கும் தாழ்வே. இப்பாவின் முதல் அடி என்று சொன்னால் பாக்களின் வரி ஒன்று என்று ஆரம்பிக்கிறது. முதல் எழுத்து ஓ என்ற உயிரெழுத்து. அதே போல் அடுத்த அடியின் முதல் எழுத்தும் ஓ என்ற உயிரெழுத்தாகும். இது அடியின் முதல் எழுத்து ஒன்றி வருவதற்கான உதாரணம். இவ்வாறு
அடிகளில் அமையும் சொற்களின் முதலெழுத்துகள் ஓசையால் ஒன்றிவர அல்லது இனவெழுத்துகள் இடம்பெற்று வர எழுதுவது மோனை எனப்படும். மோனை வகைகள் சிலவற்றை பார்ப்போம். இணை மோனை. இணை மோனை என்று சொன்னால் முதல் சீரின் முதலெழுத்தும் இரண்டாம் சீரின் முதலெழுத்தும் ஒன்றி வருவது. அதாவது முதல் சொல்லின் முதலெழுத்தும் இரண்டாவது சொல்லின் முதலெழுத்தும் ஒன்றி வருவது. பொழிப்பு மோனை என்று சொன்னால் முதல் சீரின் முதலெழுத்தும் மூன்றாம் சீரின் முதலெழுத்தும் ஒன்றி வருவது. முதல் சொல்லின் முதலெழுத்தும் மூன்றாம் சொல்லின் முதலெழுத்தும் ஒன்றி வரும். ஒரு மோனை என்றால் முதல் சீரின் முதலெழுத்தும் நான்காம் சீரின் முதலெழுத்தும் ஒன்றி வருவது. யாப்பெருங்கல விருத்தி என்னும் நூலில் 7 வகை மோனைகள் பற்றி கூறப்பட்டிருக்கின்றது. இவற்றை நாம் எடுத்துக்காட்டுகளுடன் இங்கு பார்க்கலாம். முதலாவது இணை மோனை. அணிமலர் அசோகின் தளிர்நலம் கவர்ச்சி. இணை மோனை என்று சொன்னால் முதல் இரு சீர்களின் முதல் எழுத்தும் ஒன்றி வருவது என்று நாம் ஏற்கனவே கற்றிருந்தோம். இந்த எடுத்துக்காட்டிலே அணிமலர் அசோகு என்ற 2 சொற்களின் முதலெழுத்தும் ஒன்றி வருகிறது. ஏனைய சொற்களின் முதலெழுத்துகள் ஒன்றி வரவில்லை. இது இணை மோனை எனப்படும். பொழிப்பு மோனை. பொழிப்பு மோனை என்று சொன்னால் முதல் சீரின் முதலெழுத்தும் மூன்றாவது சீரின் முதலெழுத்தும் ஒன்றி வருவது. இதற்குரிய எடுத்துக்காட்டு அரிக்குரல் கிண்கிணி அரற்றும் சீரடி. அடுத்து ஒரு மோனை. அம்பொற் கொடிஞ்சி நெடுந்தேர் அகற்றி. இங்கு முதல் சீரின் முதலெழுத்தும் நான்காவது சீரின் முதலெழுத்தும் ஒன்றி வருகிறது. கூளை மோனை. அகன்ற அல்குல் அம் நுண் மெருங்குல். இங்கு முதல் 3 சீர்களின் முதலெழுத்தும் ஒன்றி வருகிறது. மேற்கதுவாய் மோனை. அரும்பிய கோங்கை அவ்வளை அமைத்தோன். இங்கு முதலாவது, மூன்றாவது மற்றும் நான்காவது சீர்களின் முதலெழுத்துகள் ஒன்றி வருகின்றன. கீழ்கதுவாய் மோனை. அவிர்மதி அணைய திருநுதல் அணங்கு. இங்கு முதல், இரண்டாவது, நான்காவது ஆகிய 3 சீர்களின் முதலெழுத்தும் ஒன்றி வருகின்றன. முற்று மோனை என்று சொன்னால் முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது, நான்காவது ஆகிய அனைத்து சொற்களின் முதலெழுத்துகளும் ஒன்றி வருவது. அயில்வேல் அணுக்கி அம்பலத்து அமர்ந்த. முதல் 4 சீர்களின் முதலெழுத்தும் ஒன்றி வருகின்றது. இவ்வழுவகை மோனை விகற்பங்களும் இணைந்து வந்த செய்யுளை நாங்கள் இப்போது பார்ப்போம். அணிமலர் அசோகின் தளிர்நலம் கவர்ச்சி அரிக்குரல் கிண்கிணி அரற்றும் சீரடி அம்பொன் கொளிஞ்சி நெடுந்தேர் அகற்றி அகன்ற அல்குல் அந்நுண் மெருங்குல் அரும்பிய கொங்கை அவ்வளை அமைத்தோள் அவிர்மதி அன்னைய திருநுதல் அறிவை அயில்வேல் அணுக்கி அம்பலத்து அமர்ந்த கருங்கையல் நெடுங்கண் நோக்கம் என் திருந்திய சிந்தையை திரை கொண்டனவே. செய்யுள்களில் ஓசை நயத்திற்காகவும் கேட்பதற்கு இனிமையாகவும் இருக்க பயன்படுத்தப்படும் இன்னுமொரு முக்கியமான தொடை நயம் எதுகை. செய்யுளின் அடிகளிலோ அல்லது சீர்களிலோ முதல் எழுத்து வேறுபட்டிருக்க இரண்டாம் எழுத்து மட்டும் ஒன்றி வருவது எதுகை எனப்படும். இது அடி எதுகை எனவும் சீர் எதுகை எனவும் இருவகைப்படும். அடி எதுகை என்று சொன்னால் முதல் அடியின் இரண்டாம் எழுத்தும் அடுத்தடுத்த அடிகளின் இரண்டாம் எழுத்தும் ஒன்றி வருவது. எடுத்துக்காட்டு, ஒரு திருக்குறளில் பெற்கத் தளிர்ந்த வாய் என்ற முதலடி அமைந்திருக்கிறது. இரண்டாவது அடி மெற்கத் தளிர்ந்த வாய் என்று அமைகிறது. இங்கே பெற்க மெற்க என்ற 2 சொற்களின் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருகிறது. சீர் எதுகை என்று சொன்னால் ஓரடிக்குள்ளேயே இருக்கும் சீர்களின் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது. உதாரணமாக கற்க கசடர கற்பவை என்ற திருக்குறளில் கற்க கற்பவை ஆகிய 2 சீர்களின் இரண்டாம் எழுத்துகள் ஒன்றி வருகின்றன. மேலும் எடுத்துக்காட்டுகளாக கற்று பெற்று பாடம் மாடம் கண்ணன் வண்ணன் போன்ற சொற்சோடிகளை நீங்கள் அவதானிக்கலாம். இங்கே இரண்டாவது எழுத்துகள் ஒன்றி வருகின்றன. எதுகைக்கு இரண்டாம் எழுத்து ஒன்றினால் மட்டும் போதாது. முதல் எழுத்துகளும் அளவில் ஒத்துப்போக வேண்டும். அதாவது முதல் எழுத்து குறிலானால் எதுகை சீரிலும் முதல் எழுத்து குறிலாக வேண்டும். நெடிலாக இருப்பின் எதுகை சீரிலும் நெடிலாக வேண்டும். உதாரணமாக
தட்டு பட்டு இது எதுகை. ஆனால் தட்டு பாட்டு இது எதுகை அல்ல. சில சமயம் மூன்றாம் எழுத்து தோன்றினால்தான் ஒத்த ஓசை கிடைக்கும். உதாரணம் பண்டு உண்ண. இங்கு பண்டு உண்ண என்ற இரு சொற்களுக்கும் ஓசை இனிமை இல்லை. ஆனால் பண்டு கண்டு உண்டு என்பவை மிகச்சரியான எதுகைகள். அதனால் முதலெழுத்து அளவில் ஒன்றி முடிந்தவரை மற்ற எழுத்துகள் ஒன்றுவது சிறப்பு. குறைந்தபட்சம் 2 எழுத்துகளாவது ஒன்ற வேண்டும். எதுகைக்கும் மோனைக்கும் புறநடை. அடிதோறும் முதற்சீர் முதலெழுத்து அளவொத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது அடி எதுகை. ஓரடிக்குள்ளும் சீர்களில் எதுகை வரும். இவை உறுப்பியலில் நீங்கள் ஏற்கனவே கற்றவை. இரண்டாம் எழுத்து ஒன்றி வராமல், அதாவது கற்க நிற்க என்பது போல் அல்லாமல் வேறு சில வகைகளில் ஓசை ஒப்புமை உடையவற்றையும் எதுகை என ஏற்கலாம் என்கிறது யாப்பிலக்கணம். அவை வர்க்க எதுகை, நெடில் எதுகை, இன எதுகை என மூவகைப்படும். முதல் எழுத்து ஒன்றி வருவதாகிய மோனையும் மேற்குறித்த அடிப்படையில் வர்க்க மோனை, நெடில் மோனை, இன மோனை என மூவகைப்படும். வர்க்க எதுகைக்கு ஒரு எடுத்துக்காட்டை பார்க்கலாம். உலகம் யாவையும் தாமுல வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீங்களும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையாரவர் தலைவரென்னவர் கேசரன் நாங்களே. இங்கே லவிற்கு லை எதுகையாக வந்திருக்கிறது. உலகம், நிலைபெறுத்தல், இதில் ல லை என்னும் எழுத்துகள் எதுகையாக வந்திருக்கின்றன. இப்படியே ல லி லு லே லோ இவையும் வரலாம். ல குறிலாதலால் குறிலாகவே வருதல் சிறப்பு. லை நெடிலானாலும் லை என்பது போலவே குறிலாக ஒலிக்கிறது அல்லவா? எனவே அது இங்கு ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. லாவிற்கு அதன் வர்க்க எழுத்துகளில் ஒன்று எதுகையாக வருவது வர்க்க எதுகை. இன எதுகை என்று சொன்னால் இரண்டாம் எழுத்துகள் ஒரே இனமாக இருப்பது. உதாரணம் தக்கார் தகவிலார் என்பதவரவர் எச்சத்தாற் காணப்படும். இங்கே தக்கார் எச்சத்தார் எனும் இரண்டு சீர்களிலும் இக் இச் என்பன எதுகையாக வருகின்றன. இவை வெள்ளின எழுத்துக்கள். எனவே இது வெள்ளின எதுகை எனப்படும். அதே போல அன்பு நண்பு என்னும் இரு சொற்களில் இன் இன் என்னும் மெல்லின எழுத்துகள் எதுகையாக வருவதால் அது மெல்லின எதுகை. வரவு செலவு இது இடையின எதுகை. இன மோனைக்கு சில எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம். தெய்வம் தொழாள் கொழுநற் சொழுதழுவாள் பெய்யென பெய்யும் மழை. தெய்வம் பெய் ஆகியன முதல் அடி இரண்டாம் அடியின் முதல் எழுத்துகள். தே பே என வெள்ளின எழுத்துகள் முதலாக வருவதால் இது வெள்ளின மோனை. மோப்பக் குழையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்க குழையும் விருந்து. இங்கு மோ நோ எனும் மெல்லின எழுத்துகள் முதலாக வருகின்றன. இது மெல்லின மோனை எனப்படும். யாமையா கண்டவற்றுள் இல்லை எனத்தொன்றும் வாய்மையின் நல்ல பிற. இங்கு யா வா என இடையின எழுத்துகள் முதலாக வருகின்றன. இது இடையின மோனை எனப்படும். இன்னும் சில உதாரணங்களை பார்க்கலாம். அகல உழுவதை ஆழ உடு. இங்கு முதலாவது சீரின் முதலெழுத்தும் மூன்றாவது சீரின் முதலெழுத்தும் ஒன்றி வருகிறது. அ ஆ. இவை ஓரின எழுத்துகள். அ ஆ ஐ ஔ என்பன ஓரினம். அதேபோல் இ இ ஏ ஏ என்பன ஓரினம். உ உ ஓ ஓ என்பன ஓரினம். இவ்வாறு இன எழுத்துகள் ஒன்றி வருவதும் மோனையாகும். இருதலை கொள்ளி எறும்பு போல. இங்கேயும் முதல் சொல்லின் முதலெழுத்தும் மூன்றாவது சொல்லின் முதலெழுத்தும் ஓரினமாக ஒன்றி வருகிறது. இ ஏ. ஓட்டைச் சங்கால் ஊத முடியுமா? இங்கும் முதல் சீரின் முதலெழுத்தும் மூன்றாவது சீரின் முதலெழுத்தும் ஒன்றி வருகிறது. இதேபோல் உயிர்மெய் எழுத்துகளிலும் இன எழுத்துகள் ஒன்றி வரலாம். ஒவ்வொரு வரிசைகளிலும் அ ஆ ஐ ஔ என்ற உயிரெழுத்துகள் சேர்ந்து வரும் உயிர்மெய் எழுத்துகள் ஒரே இனமாக கொள்ளப்படும். உதாரணம் க கா கை கௌ. இதேபோல் கி கி கே கே என்பன ஒரே இனம். கு கு கோ கோ
ஆகியன ஒரு இனம். இவ்வாறு ஒவ்வொரு உயிர்மெய் எழுத்து வரிகளிலும் நீங்கள் இன எழுத்துக்களை அடையாளம் கண்டு கொள்ளலாம். இன எழுத்துகளின் அமைப்பை இலகுவாக ஞாபகத்தில் நிறுத்திக் கொள்ள ஒரு பாடல். அகரமொடு ஆகாரம் ஐகாரம் ஔகான், இகரமொடு ஈகாரம் ஏ, உகரமொடு ஊகாரம் ஓ, ஞன மவ தச்சக்கரம் ஆகாத அல்ல அணு. அ ஆ ஐ ஔ என்பன ஒரே இன எழுத்துகள் என்று பார்த்தோம். அகரமொடு ஆகாரம் ஐகாரம் ஔகான். அதேபோல் இகரமொடு ஈகாரம் ஏ, இ ஏ, உகரமொடு ஊகாரம் ஓ, உ என்ற எழுத்தோடு ஊ ஓ ஓ என்பன ஒன்று வரும். ஞ ஞாவோடு ந, மவ தச்சக்கரம் ஆகாத அல்ல அணு. காரிகை உரையாசிரியர் எதுகை மோனைகளை முறையே தலையாகு எதுகை, இடையாகு எதுகை, கடையாகு எதுகை எனவும், தலையாகு மோனை, இடையாகு மோனை, கடையாகு மோனை எனவும் தரவரிசைப்படுத்துகிறார். தலையாகு மோனை என்றால் அடிதோறும் முதற் சீர் முதலெழுத்து ஒன்றி வருவது மட்டுமன்றி ஓரடிக்குள்ளும் சீர்களில் முதலெழுத்து ஒன்றி வருவது சிறப்பானதாகிய தலையாகு மோனை. உதாரணம்: பற்றுக பெற்றற்றான் பற்றினை, அப்பற்றைப் பற்றுக பற்று விடற்கு. இது 350வது திருக்குறள். பெற்றற்றான் என்று சொன்னால் இறைவன். மேற்காட்டிய குறட்பாவில் 2 அடிகளிலும் முதற் சீர் முதலெழுத்து ஒன்றி வந்தது மட்டுமன்றி முதல் அடியிலும் 2ஆம் அடியிலும் மற்ற சீர்களிலும் அந்த முதலெழுத்து ஒன்றி வந்திருப்பது நீங்கள் அவதானிக்கலாம். ஆகவே இது தலையாகு மோனை. இடையாகு மோனை என்றால் அடிதோறும் முதற் சீர் முதலெழுத்து மட்டும் ஒன்றி வருவது. எடுத்துக்காட்டு: மாவும் புல்லும் வதிவயிற் படர, மாநீர் விரிந்த பூவும் கூம்ப, மாலை தொடுத்த கோதையும் கமல, மாலை வந்த வாடை, மாயோல் இன்னுயிர் புறத்திருத்தன்றே. இந்த ஆசிரியப் பாடிகள் அனைத்திலும் முதற் சீர் முதலெழுத்து ஒன்றி ஏனைய சீர்களில் ஒன்றாதிருப்பதை நீங்கள் அவதானிக்கலாம். ஆகவே இது இடையாகு மோனை. கடையாகு மோனை எனப்படுபவை வர்க்க மோனை, நெடில் மோனை, இனமோனை ஆகிய சிறப்பில்லாத மோனைகள். எடுத்துக்காட்டு: ஆர்கலி உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலிற் சிறந்தன்றொழுக்கமுடைமை. இந்த பாடலில் ஆ ஓ என நெடில் மோனை வந்துள்ளது. இது கடையாகு மோனையாகும். இதேபோல் எதுகையும் தலையாகு எதுகை, இடையாகு எதுகை, கடையாகு எதுகை என வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. தலையாகு எதுகை என்று சொன்னால் 2ஆம் எழுத்து மட்டுமன்றி சீர் முழுவதும் ஒன்றி வருவது தலையாகு எதுகை, அதாவது சிறப்பான எதுகை எனப்படும். உதாரணம்: எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. இந்த குறட்பாவில் 2ஆம் எழுத்தாகிய இன் என்பது மட்டுமன்றி சீரின் மற்ற எழுத்துகளும் ஒன்றி வந்துள்ளன. ஆகவே இது தலையாகு எதுகை. வேறு எடுத்துக்காட்டுகள்: கற்க நிற்க, கண்ணுடையர் புண்ணுடையர், நல்லார்கண் கல்லார்கண், தலைப்பட்டார் வேலைப்பட்டார், பொய்யாமை செய்யாமை. இவ்வாறு பல இடங்களில் திருக்குறளில் தலையாகு எதுகை வந்துள்ளதனை நீங்கள் அவதானித்து தெரிந்து கொள்ளலாம். இடையாகு எதுகை என்று சொன்னால் எதுகை இலக்கணத்தில் சொல்லப்பட்டபடி 2ஆம் எழுத்து ஒன்றி சீரின் பிற எழுத்துகள் ஒன்றாது வருவது. எடுத்துக்காட்டு: அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றிய உலகு. இங்கு காட்டப்பட்ட குறட்பாவில் 2ஆம் எழுத்து மட்டுமே ஒன்றி வந்திருப்பதால் இது இடையாகு எதுகை. கடையாகு எதுகை என்று சொன்னால் 2ஆம் எழுத்து ஒன்றாமல் நாம் முன்பு பார்த்த வர்க்க, நெடில், இன எழுத்து எதுகையாக வருவது கடையாகு எதுகை. அதாவது வர்க்க எதுகை, நெடில் எதுகை, இன எதுகை ஆகியன சிறப்பில்லாத கடையாகு எதுகைகள் ஆகும். இங்கு காட்டப்பட்டுள்ள திருக்குறளில் தக்கார் எச்சத்தார் ஆகிய முதல் அடி 2ஆம் அடி சீர்களில் இக் இச் என வெள்ளின எழுத்துக்களே ஒன்றுக்கொன்று எதுகையாக வருகின்றன. இது வெள்ளின எதுகை. இது கடையாகு எதுகை ஆகும். யாப்பிலக்கணத்தில் எதுகை மோனை பற்றி உங்களுக்கு நன்றாக விளங்கி இருக்கும் என நம்புகிறேன்.
இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்னும் ஒரு பாடத்தில் உங்களை நாம் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.